அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் உயிரின வகைப்பாட்டியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய கிராம் ஸ்ட்ரெயினிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், அதாவது கிராம் சாயமேற்றுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இது வந்து பார்ட் 7th வீடியோ. பார்ட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் அப்படி கையில் வச்சுக்கிட்டு இங்கே பென்சிலை வச்சு நான் சொல்லக்கூடிய நியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி அல்லது நியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கைட்டு எழுதி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கிராம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த பாக்டீரியாவுக்கு கலர் கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் தான் கிராம் ஸ்டெயினிங். ஸ்டெயினிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலர் கொடுக்குறது, நிறமேற்றுதல், சாயமேற்றுதல். ஸ்டெயின் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன மீனிங் அப்படின்னா கரைன்னு அர்த்தம். அப்புறம் அந்த ஸ்டெயினுக்கு வந்து நம்ம கலர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இங்கே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ பாக்டீரியாவை சாதாரணமாக நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் தெளிவாக அதை நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதனால் அந்த பாக்டீரியாவுக்கு கலர் கொடுக்கணும். அந்த பாக்டீரியாவுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய டை எடுத்து கொடுக்கலாம்ல சார், எதுக்கு கிராம் ஸ்டெயினிங் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண கலர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியாவை திரும்ப நீங்கள் வாட்டரில் வேறு ஏதாவது ஒரு மீடியமில் போடும் பொழுது அந்த கலர் வந்து போயிடும். ஆனால் இந்த கிராம் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு இவர் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டெயின் இருக்குது, இவர் கண்டுபிடிச்ச ஒரு டைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டெயினை வச்சு இந்த பாக்டீரியாவை கலர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதை கொண்டு கழுவுனீங்கனாலும் அந்த பாக்டீரியல் ஸ்டெயின் வந்து அந்த கலர் வந்து போகாது. இது வந்து எல்லா பாக்டீரியாவுக்கும் இந்த கிராம் ஸ்டெயினிங் வந்து ஒத்து வருமா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி கிராம் ஸ்டெயினிங் மூலமாக கலரை எடுத்துக்கிட்டு நீங்கள் எதை வச்சு வாஷ் பண்ணாலும் போகாமல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அல்லது கிராம் நேர் பாக்டீரியான்னுவாங்க. அல்லது இன்னொன்று கேட்டகரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல, அது என்னது அப்படின்னா இந்த கிராம் ஸ்டெயினிங்கை எடுக்காதது, எடுக்கும் ஆனால் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். அப்படி இருக்கக்கூடிய பாக்டீரியல் ஸ்டெயினுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா, பாக்டீரியல் டைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, கிராம் எதிர் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த கிராம் ஸ்டெயினிங் அப்படிங்கிற ப்ராசஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். இது போக கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் என்னென்னலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் காத்துட்ருக்கு. ஸ்டெயினிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட், அந்த ஸ்டெயினிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் இங்கே நாம் சாயமேற்றும் முறை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ரைட்டா? சாயமேற்றும் முறை 1884 வருஷம் கிறிஸ்டியன் கிராம், இவர் பேர் தான் இங்கே வச்சுருக்குது. சரியா? கிராம் ஸ்டெயினிங், அவர் கண்டுபிடிச்ச ஸ்டெயினிங் அடிப்படையாக கொண்டு பாக்டீரியாக்களை 2 வகையாக பிரித்தார். அவையான கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதில் பாருங்கள், இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு செல் சுவர் ஒரு அடுக்கு கொண்டதாக காணப்படுகிறது. சிங்கிள் லேயர்டு செல் வால் இஸ் present in கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. தென் டெக்காயிக் ஆசிட், டெக்காயிக் அமிலம் அதில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு கிராம் சாயத்தை ஏற்கின்றன. தே ஆர் அக்செப்டிங் த கிராம் ஸ்டெயின். எடுத்துக்காட்டு பேசில்லஸ் சப்டிலிஸ் இப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இன்னும் வந்து இது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராம் எதிர் பாக்டீரியாம்னா என்ன அப்படின்னாக்கா, தே ஆர் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 லேயர்ஸ் ஆஃப் செல் வால். இங்கே வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் செல் வால் கிராம் பாசிட்டிவில், இங்கே வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் செல் வால். தென் டெக்காயிக் ஆசிட் இஸ் ஆப்சென்ட் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. டெக்காயிக் அமிலம் அதில் காணப்படுவதில்லை. இவை கிராம் சாயத்தை ஏற்பதில்லை. கிராம் சாயத்தில் நீங்கள் எந்த பாக்டீரியா போட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா கலரில் இருக்கும், பர்பிள் கலர். பொதுவாக அந்த கிராம் ஸ்டெயினுக்கு என்ன கலருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், ஊதா நிறம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த ஊதா நிறம் வந்து பாக்டீரியா எடுத்துக்கிடும். நீங்கள் வேறு எதையாவது ஒன்று வச்சு வாஷ் பண்ணிங்க, மெயினாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் போகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அந்த கலர் போயிடுச்சு அப்படின்னாக்கா அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அதுதான் இங்கே கிராம் சாயத்தை ஏற்பதில்லை அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். கிராம் எதிர் பாக்டீரியாக்களின் செல் சுவரில் காணப்படும் கொழுப்பு பொருட்கள் அசிட்டோன், ஆல்கஹால் போன்ற கரிம கரைப்பான்களில் கரைகிறது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து அந்த கலரை விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து ஒரு பாக்டீரியா கிராம் பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு பாக்டீரியா கிராம் நெகட்டிவாக இருக்குது. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் கொழுப்பு பகுதிகள் காணப்படும், லிப்பிட் லேயர் வந்து காணப்படும். இதில் அந்த செல் சுவருக்கு வெளிப்பகுதியில். ஆனால் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் அந்த கொழுப்பு பொருட்கள் வந்து காணப்படுவதில்லை.
அதனால் இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து அசிட்டோன், ஆல்கஹால் இதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை போட்டிங்க அப்படின்னா, அதாவது இதுக்கப்புறம் கிராம் ஸ்டெயினிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணி முடிச்சிடுவீங்க. அதாவது சாயத்திற்குள்ளே அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து அசிட்டோனுக்குள்ளேயோ அல்லது ஆல்கஹாலுக்குள்ளேயோ நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிராம் ஸ்டெயினிங் அப்படிங்கிற ஒரு பர்பிள் கலர் அல்லது ஊதா கலர் வந்து போகாது. ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கொழுப்பு பொருட்கள் இல்லை. ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இந்த கொழுப்பு பொருட்கள் இருக்கிறதுனால அந்த கொழுப்பு பொருட்கள் மேலே வந்து கிராம் ஸ்டெயினிங் படிஞ்சிடும். அப்போ என்னாகும், அசிட்டோன் ஆல்கஹால்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் கரைஞ்சிரும். கொழுப்பு பொருட்கள் தானே வந்து அந்த ஸ்டெயினை ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொழுப்பு பொருட்கள் அசிட்டோனில் கரையும் போது அது கூடவே சேர்ந்து அந்த கலரும் போயிடும். அதனால தான் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து கலரை இழக்குகிறது, நிறத்தை இழக்கிறது, கிராம் சாயத்தை இழக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அசிட்டோன் ஆல்கஹால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரிம கரைப்பான்கள் அப்படிம்பாங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கரிம பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் மாலிகூல்ஸ். இப்போ வந்து ஒரு நிறமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நிறமி இருக்குது அப்படின்னா குளோரோஃபில் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த குரோமட்டோகிராஃபின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் வந்து இலையெல்லாம் போட்டு அரைச்சி அதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வந்து நீங்கள் பிரித்து எடுப்பீங்க. அப்படி பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த இலையில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தனியாக ஒரு சொல்யூஷனுக்குள்ளே கரைஞ்சி வரணும். ரைட்டாக வர்றதுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி கலக்குனீங்கன்னா இலையில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸு அல்லது எனி கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இட் won't be dissolved in water. So it should be dissolved in acetone or alcohol. So we have to use the alcohol or acetone for dissolving the pigments present in the leaves. ஒரு இலையில் இருக்கக்கூடிய நிறமிகளை நீங்கள் வந்து தனியாக ஒரு கரைசலாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த இலையை அசிட்டோனுக்குள்ளே ஆல்கஹாலுக்குள்ளே போட்டு அரைக்கணும். அப்போது என்ன அர்த்தம் இதில் நான் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க கரிம கரைப்பான்களுக்கு உண்டான ஒரு பொருள் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், ஒரு அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மீனிங் நான் சொல்லியிருக்கேன், கரைகிறது. எனவே கிராம் சாயத்தை அது ஏற்பதில்லை. அதை தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிராம் நேர் பாக்டீரியாக்களில் பெப்டிடோகிளைக்கான் என்ற பொருள் காணப்படுவதால் அது கிராம் சாயத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா அந்த பெப்டிடோகிளைக்கான் அப்படிங்கிறது வந்து இந்த அசிட்டோன் ஆல்கஹாலில் கரையாது. ரைட்டா? ஆனால் இந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் அதுக்கு மேலே கொழுப்பு பொருட்கள், செல் சுவருக்கு வெளிப்பகுதியில் கொழுப்பு பொருட்கள் இருக்கிறது. அந்த கொழுப்பு பொருட்கள் தான் சாய பொருட்களை ஏற்றிருக்கிறது. கிராம் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு கிராம் சாயத்தை ஏற்றிருக்கிறது. அப்போ நீங்கள் சாயத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை நீங்கள் அசிட்டோன் அல்லது ஆல்கஹாலில் போட்டிங்கன்னா அந்த கொழுப்பு பொருள் கரைஞ்சி போயிடும், கூடவே அந்த கலரும் கரைஞ்சி போயிடும். சரி, இப்போ நம்ம சாயத்தை வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியா, அப்படின்னா பாக்டீரியா இருக்குன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு நீங்கள் சாயம் எப்படி ஏற்றுவீங்க அப்படின்னா கரெக்டாக பெயிண்ட் அடிச்சிடலாம். பாக்டீரியா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அதை போய் நீங்கள் எப்படி ஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை தான் உங்களுக்கு தெளிவாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து சுட்டது. இது உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கு வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் வெரிஃபை. அட் தி சேம் டைம் இன் இங்கிலீஷ் ஆல்சோ இட் வில் பி அவைலபிள். ஸோ நீங்கள் அதிலேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அது பிடிஎஃப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11th பாட்டனி புக்கில் இருந்து இந்த படத்தை நான் எடுத்துருக்கிறேன், இந்த ஃப்ளோ சார்ட்டை. ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியாங்கள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாங்களை ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்பில் நம்ம போட்டு வளர்ப்போம். எப்போதுமே பாக்டீரியாவை நம்ம டெஸ்ட் டியூப்பில் இருந்து தான் வளர்ப்போம். அப்போ அந்த பாக்டீரியாவிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து, அந்த கொஞ்சோண்டு எடுக்கிறோம்ல, கொஞ்சோண்டு எடுக்கிறது அப்படிங்கிறத அவன் மேற்தைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. தட் இஸ் வாட் ஸ்மியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்மியரை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த பாக்டீரியல் ஸ்மியருக்குள்ளே நாம் படிக ஊதா சாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு கிறிஸ்டல் வயலட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம். கிறிஸ்டல் வயலட் பாக்டீரியாவை எடுத்துக்கிறோம், கிறிஸ்டல் வயலட்டுக்குள்ளே போட்டு 30 செகண்ட்ஸ் வைக்கணும். பாக்டீரியாவை எடுத்து கிறிஸ்டல் வயலட் போட்டு 30 செகண்ட்ஸ் வைக்கணும். அதுக்கடுத்தது அதை டிஸ்டில் வாட்டரில் வாஷ் பண்ணணும். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தியரிட்டிக்கலாக, கருதுகோள்களாக, கருத்தியலாக தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேனே தவிர ப்ராக்டிக்கலாக வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் வரலன்னா என்கிட்ட கேட்குறீங்க. சரியா? நான் ஏதோ வந்து இந்த கிராம் ஸ்டெயினிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வேணால் ஓரளவு வந்து நான் என்னால் முயன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஸோ பாக்டீரியாங்களின் வளர்ப்பில் ஃபஸ்ட்டு மேற்தேப்பு எடுக்கிறோம், ஸ்மியர் எடுக்கிறோம். அது கூட வந்து படிக ஊதா சாயம், கிறிஸ்டல் வயலட்டு சேர்க்குறோம். அப்புறம் டிஸ்டில் வாட்டர், அப்புறம் கிராம்ஸ் அயோடின் சேர்த்து 1 நிமிடம் வைக்கணும். அப்புறம் டிஸ்டில் வாட்டர் சேர்க்கணும்.
அப்புறம் 95% எத்தனால் அல்லது அசிட்டோன் அதை பயன்படுத்தி 10 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் அங்கே வைக்கிறீங்க. அதுக்கடுத்து டிஸ்டில் வாட்டர், அடுத்து சாஃப்ரனின் சேர்க்குறீங்க, 30 to 60 செகண்ட்ஸ் வந்து வைக்கிறீங்க. திரும்ப டிஸ்டில் வாட்டர், அதுக்கப்புறம் அதை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சிடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நீங்கள் கிராம் ஸ்டெயினிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட்டை ரெடிலி அவைலபிளாக நீங்கள் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் இதுக்கே 5 மார்க்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஆனால் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். முதல்ல பாக்டீரியல் ஸ்மேர் எடுக்கிறீங்க, கிறிஸ்டல் வயலட் போடுறீங்க, அதாவது படிக ஊதா போடுறீங்க 30 செகண்ட்ஸ். அப்புறம் டிஸ்டில் வாட்டர், அப்புறம் கிராம்ஸ் அயோடின், டிஸ்டில் வாட்டர், அடுத்து எத்தனால், டிஸ்டில் வாட்டர், சாஃப்ரனின், டிஸ்டில் வாட்டர், அப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். இவ்வளோதான் ஸ்டெப்பு. ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் டிஸ்டில் வாட்டர் வருது. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வாழை வடிநீரில் மெதுவாக அலசிய பின்னர் பசையை அகற்றவும், அதாவது ஹியூமிடிட்டியை வந்து நாம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு. இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மேலே இருக்கக்கூடிய கிராம் ஸ்டெயினு காணப்படும். மேக்ஸிமம் இங்கேயே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். எத்தனால், அசிட்டோன் இதெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் மேலே இருக்கக்கூடிய அந்த கிராம் ஸ்டெயின் வந்து காணாமல் போயிடும். பர்பிள் கலர் வந்து காணாமல் போயிடும், சரிங்களா? ஸோ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இருந்துச்சுன்னா, இன்கேஸ் கிராம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக அந்த வினையை நம்ம கண்டினியூ பண்ணி நுண்ணோக்கி வகையாக பார்க்கும் பொழுது அந்த பாக்டீரியாவினுடைய கலர் வந்து பர்பிள் கலரில், ஊதா கலரில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, இப்போது தியரட்டிக்கலாக உள்ள வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இப்போது இந்த கிராம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நாம் பொறுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சிடலாம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் ஃபஸ்ட்டு வந்து செல் வால். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் ரைட் இட் வித் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். செல் சுவர், அதாவது செல் வால். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் அதனுடைய மெஷர்மெண்ட்டு 0.015 மில்லிமைக்ரான்ஸ். சரி, இது வந்து ஓரடுக்கால் ஆனது, அதாவது சிங்கிள் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயர். அதனுடைய சைஸ் வந்து இட் இஸ் சம்வாட் லெஸ் வென் கம்பேர்ட் வித் திஸ் இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல அடுக்குகளால் ஆனது, மல்டி லேயர்ட் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செல் சுவரின் உறுதித்தன்மை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உறுதியானது. எது? கிராம் நேர் பாக்டீரியங்கள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. லிப்போ புரதம், அதாவது லிப்போ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பாலிசாக்கரைடு இதெல்லாம் கலந்து ஒரு கலவையில் இருக்கிறதுனால நெகிழ்வுத்தன்மை கொண்டது, எலாஸ்டிக் கண்டிஷன், நெகிழ்வுத்தன்மை கொண்டது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல் வால் அல்லது டோட்டல் பாக்டீரியா. டோட்டல் பாக்டீரியா இஸ் எலாஸ்டிக் or else it can be called as flexible bacteria, gram negative bacteria. gram positive பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகான் இருக்கிறதுனால அது வந்து it will be very rigid when compared with the normal gram positive negative bacteria. Next, செல் சுவரின் வேதித்தன்மை, chemical nature of the cell wall. பெப்டிடோகிளைகான் 80%, பாலிசாக்கரைட்கள் 20%, டெக்காயிக் ஆசிட் இதெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் 3 to 12% வந்து பெப்டிடோகிளைகான் இருக்குது, பாலிசாக்கரைடு இருக்குது, லிப்போப்ரோட்டீன்ஸ் இருக்குது, டெக்காயிக் ஆசிட் கிடையாது. முக்கியமான பாயிண்ட்டு இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வெளிப்புறச்சவ்வு அப்படிங்கிறது வந்து அவுட்டர் மெம்ப்ரெயின். அது வந்து அதாவது ஸ்லைம் லேயர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் கிடையாது, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் காணப்படுது. இதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு கொழுப்பு பகுதி வந்து காணப்படுது, அந்த கொழுப்பு பகுதி தான் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கிராம் ஸ்டெயினை வந்து எடுத்துக்கிடும். அதனால தான் வந்து அசிட்டோனில் போட்டோடனே அந்த ஸ்டெயின் வந்து காணாமல் போயிடுது. ஆனால் இங்கே அந்த கொழுப்பு லேயர், லிப்பிட் லேயர் வந்து காணப்படுவதில்லை இல்லையா? அதனால் இந்த இடத்துல நாம் பெப்டிடோகிளைகான் அந்த செல்வாலே வந்து டைரெக்டாக அந்த கிராம் ஸ்டெயினை எடுக்கிறதுனால நமக்கு அசிட்டோனில் வந்து அந்த செல்லை போட்டிங்க அப்படின்னாலும் அந்த கலர் வந்து போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பெரிப்ளாஸ் இடைவெளி அப்படிங்கிறது வந்து பெரிப்ளாஸ்மிக் லியூமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லியூமன் வந்து கிராம் பாசிட்டிவில் வந்து கிடையாது, கிராம் நெகட்டிவில் வந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த பெரிப்ளாஸ் இடைவெளிலாம் என்ன அப்படிங்கிறத வந்து வரக்கூடிய வீடியோக்களில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து படம் நம்ம வந்து காமிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நிறைய டைமிங் வந்து போயிட்டுருக்கு கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாக்டீரியாவில். அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த பெரிப்ளாஸ் இடைவெளியை தனியாக வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பெனிசிலினால் பாதிக்கும் தன்மை. வழக்கமாக வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு எகென்ஸ்டாக நாம் கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து பெனிசிலின். இந்த பெனிசிலின் வந்து அதிகமான அளவில் பாதிக்கப்படுகிறது. யார்? இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா.
ஆனால் இங்கே குறைந்த அளவில் பாதிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இது ஃப்ளெக்சிபிள். அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த லிப்பிட் கோட்டிங் இருக்கும். சரியா? அந்த லிப்பிட் கோட்டிங் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை அணுக விடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் கண்டிஷன் இருக்கிறதுனாலையும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் அதை ஈஸியாக அழிக்க முடியாது. ஆனால் இது ரிஜிடாக இருக்கிறதுனால அந்த செல்வால் வந்து அந்த பெனிசிலின் ஈஸியாக பிரேக் பண்ணிடுது. அதனால் பெனிசிலின் மூலமாக கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அதிகமான அளவில் பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஊட்ட தேவைகள், நியூட்ரியன்ட் நீடு, அதாவது அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து என்னென்ன மாதிரியான இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு சிக்கலான ஊட்ட முறை வந்து காணப்படுகிறதாம் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில். சிக்கலான ஊட்ட முறை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஹைலி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதையும் வந்து பாக்டீரியல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவில் நாம் சிக்கலான எளிய ஈஸி நியூட்ரியன்ட் மெத்தட் அப்படிங்கிறத சம்மந்தமாக நம்ம பேசலாம். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து சிக்கலான ஊட்டமுறை, இங்கே எளிய ஊட்டமுறை. அதாவது இங்கே வந்து காம்ப்ளிகேட்டட் நியூட்ரிஷன் மெத்தட், இங்கே வந்து சிம்பிளிஃபைடு நியூட்ரிஷன் மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கசை இழையினுடைய தன்மை. நார்மலாக வந்து பாக்டீரியாவில் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் வந்து 2 வளையங்களால் ஆன அடித்தர உறுப்பு, பேசல் பாடி ரிங்ஸு. இதையும் நாம் ரொம்ப தெளிவாக நம்ம படிப்போம். செல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு பாடம் படிக்கும் பொழுது இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய கசை இழைகளுடைய அமைப்பு, அதாவது ஃப்ளாஜெல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ளாஜெல்லா வந்து ஒரு ஆர்கானிசத்தில் ஒரு பாக்டீரியாவில் வந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய இடம். இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ளாஜெல்லாவினுடைய அமைப்பை அடிப்படையாக கொண்டு அதை நிறைய டைப்ஸாக நாம் வந்து பிரிப்போம். ஏட்ரைக்கஸ், அதுக்கப்புறம் பெரிட்ரைக்கஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பிரிப்போம். அந்த ஃப்ளாஜெல்லா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா செல் வாலுக்கு அடுத்த பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டு தான் வந்து இந்த பேசல் பாடி ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடித்திரள் உறுப்பு. இந்த அடித்திரள் உறுப்பு 2 வளையங்கள் இருக்கும். ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் பேசல் பாடி கன்சிஸ்டிங் ஆஃப் 4 ரிங்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்ன ரிங்ஸ் அப்படிங்கிறதையும் நாம் வந்து தெளிவாக அந்த செல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு லெசன் படிக்கும் பொழுது நாம் தெளிவாக படிக்கலாம். அதே மாதிரி கொழுப்பு மற்றும் லிப்போ புரதத்தினுடைய அளவு இங்கே குறைந்த அளவில் காணப்படும், இங்கே அதிக அளவில் காணப்படும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், செல் சுவருக்கு வெளிப்பகுதியில் அதிகமான அளவு கொழுப்பு பொருட்கள் வந்து இங்கே காணப்படுகிறது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில். கிராம் பாசிட்டிவில் குறைவாக காணப்படுகிறது. லிப்போ பாலிசாக்கரைடுகள் இப்படின்னு ஒரு பாலிசாக்கரைடு இருக்குது. பாலிசாக்கரைடு அப்படிங்கிறது வந்து கார்போஹைட்ரேட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல். லிப்போ அப்படிங்கிறது வந்து கொழுப்புங்கிற ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு சொல். அப்போது இந்த 2ம் இணைந்த ஒரு மூலக்கூறு தான் லிப்போ பாலிசாக்கரைடுகள்னு சொல்லுவோம். இந்த லிப்போ பாலிசாக்கரைட்ஸ் தே ஆர் ஆப்சென்ட் இன் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, தென் தே ஆர் ப்ரெசென்ட் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ அப்போ பாக்டீரியாவினுடைய 2 டைப்பு ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் கிராம் ஸ்டெய்னிங் ப்ராசஸ். கிராம் ஸ்டெய்னிங்கை அடிப்படையாக கொண்டு பாக்டீரியாவை கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ்னு பிரிக்கிறோம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேரியேஷன் என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்கோம். கிராம் ஸ்டெயின்னா என்னது, அந்த ஸ்டெய்னிங் ப்ராசஸில் என்னென்னலாம் பண்ணணும், ஏன் வந்து அந்த பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் வந்து இந்த பாக்டீரியல் நெகட்டிவ், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் வந்து அந்த ஸ்டெயினை இழக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.